இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் லூக்கா 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். இறைவார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்றார். ஆம் பிரியமானவர்களே, இதைத்தான் நம் ஆண்டவர் உண்மையான பேறு என்று கூறுகிறார். எங்களுடைய முக்கியமான கடமை அன்றாடம் ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து தியானித்து அதன்படி நடப்பது. ஆனால் இன்று எங்களில் பலர் இதை தவற விட்டு கொண்டிருக்கிறோம். எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பிற விடயங்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்கிறோம். ஆண்டவர் இதற்காகத்தான் எங்களை இந்த வார்த்தையினூடாக அழைத்திருக்கிறார். ஆண்டவர் எங்களோடு அந்த வார்த்தையின் மூலமாகத்தான் பேசுகிறார். அவருடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, அழியாதது, பாவியையும் மனம் திரும்ப வைக்கிற தன்மை ஆண்டவருடைய வார்த்தை கொண்டு. நாங்கள் வெறுமனே அதை வாசித்து மட்டும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வார்த்தையும் ஏதோ ஒரு வகையில் எங்களோட வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. நாங்கள் அதை தியானித்து அந்த வார்த்தையை மனத்தில் இருத்தி அதை எங்களோட வாழ்வாக்க வேணும். அப்போது எங்களோட செயல்கள் எல்லாம் ஆண்டவருக்கு ஏற்புடையதாக மாறும். இயேசு உவமைகள் மூலமாக அநேக காரியங்களை நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஏதோ ஒரு வகையில் அவருடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசியிருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை எங்களை பலமுறை மனமாற்றி இருக்கிறது. எங்களுடைய காயங்களுக்கு மருந்தாக இருக்கிறது. நாங்கள் சோர்வுற்ற நேரத்தில் எங்களுக்கு அது பலனாக இருந்திருக்கிறது. அநேக காரியங்களை குறித்து நாங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிற சந்தர்ப்பங்களெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு ஆறுதலாக கூட இருந்திருக்கிறது. அவர் வார்த்தையின் மூலமாக எங்களை வழிநடத்தி தேற்றுகிறார். அதற்காக நாம் இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவருடைய வார்த்தையை கேட்டு அதை வாழ்வாக்குற அதிகமாக பேறு பெற்றவர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். நாங்களும் பேறு பெற்றவர்களாக வாழ வேண்டும் என ஆண்டவர் இன்று என்னையும் உங்களையும் அழைத்து நிற்கிறார். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தவர்களாக வாழவோம். ஆமேன்.